ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். யஸ்யா பவத் பக்த ஜனார்த்திதந்தோ பிருத்ருத்வ மன்யேஸ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதார ஸ்தமனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே. ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் பகவன் நாமாவும் அதற்குண்டான பலன்களும் என்ன, ஆண்டாள் யார், எதற்காக அவதரித்தால், இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடுவதால் நமக்கு கிடைப்பது என்ன என்பதை பற்றி தினமும் ஒரு பாடல் மூலம் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமான் வெங்கட நாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா. ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரி சாகா ஏதுர் அவிஷ்யான் உஞ்ஞானாகா கார்த்தியாயன் யர்த்தனம் விரதம் காத்யாயனி மகாமாயை மகாயோகிம் நதீஸ்வரி நந்தகோபம் சுதம் தேவி பதிம்னே குருதே நமஹா. திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உவந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, நீலாத்துங்க ஸ்தனகிரிதடி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சரசித்தே மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சரசிஜி நிகிலிதம் யாப்லாத் கிருத்ய புங்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூயயே வாஸ்து பூயகா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் ஷமாம் கருணையாம் கமலாமி வான்யாம் கோதாமனன்ய சரணகா சரணம் பிரபத்யே. அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் உலக மக்கள் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு பற்பல அவதாரங்கள் எடுத்தான். பற்பல அவதாரங்கள் எடுத்தவன் பிரம்மாவையும் படைத்தார். பிரம்மாவை படைத்து நீ உயிர்களை படைக்கும்படி உத்தரவிட்டார். அவ்வாறு பிரம்மதேவன் உயிர்களை படைப்பதற்காக தனக்கு பிரதிநிதியாக மனுவை முதலில் படைத்தார். மனுவை படைத்தவர் உயிர்களை படை என்று ஆணையிட்டார். மனுவோ உயிர்களை படைத்து நான் எங்கே வைக்க என்று கேட்க, இது என்னப்பா கேள்வி, இதோ பறந்து கிடக்கின்ற இந்த பூமி மீதுதான் உயிர்களை படைத்து வைக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் சொல்கிறார். பூமி பிராட்டியை காணமே, வேறு எங்கு நான் வைப்பது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாவும் பிரம்மாவின் புத்திரரான மனுவும். அப்பொழுது பிரம்மா சொல்கிறார், பூமியை காணவில்லை என்றால் நம் யாராலும் பூமி பிராட்டியை கண்டுபிடிக்க முடியாது, ஸ்ரீமன் நாராயணனால மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்று சொல்கிறார். இவ்வாறு இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே
பிரம்மதேவனின் நாசி துவாரத்திலிருந்து ஒரு உருவம் வளர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த உருவம் வருவதை பார்த்துவிட்டு ஏதோ நம் நாசி துவாரத்தில் இருந்து வருகிறதே என்று பிரம்மதேவன் யோசிப்பதற்குள் அந்த உருவம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த உருவம் வளர்ந்து கொண்டே செல்வதை பார்த்தால் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாகத்தான் இது இருக்கும். பூமி பிராட்டியை காணவில்லை இல்லையா, அதனால் பூமி பிராட்டியை தேடுவதற்காகத்தான் அவர் அவதரிக்கிறார் என்று இவர் யோசித்து முடிப்பதற்குள்ளாகவே அந்த உருவமாகப்பட்டது கடகடகடவென வளர்ந்தது. அந்த உருவம் பன்றி உருவமாக இருந்தது. இந்த பன்றி உருவமாக பகவான் எடுக்க காரணம், இந்த பூமி பிராட்டி ஏன் காணவில்லை என்று சொன்னால், ஹிரண்யாட்சகன் என்று ஒரு அசுரன், அவன் பூமி பிராட்டியை சுருட்டி கட்கத்தில் வைத்துக் கொண்டு கடலுக்கு அடியில் ஒழித்து வைத்து விட்டான் பூமி பிராட்டியை. பூலோகமே இருண்டு கிடந்தது. பூலோகம் காணாமல் அகில உலகமும் இருண்டு கிடந்தது. ஆக அப்படிப்பட்ட பூமி பிராட்டியை மீட்பதற்கு ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாராலும் மீட்டெடுப்பதற்கு சாத்தியமில்லை. தவிரவும் எம்பெருமான் அவதாரம் எடுக்கும் ஒவ்வொரு காலமும் விழுந்தவற்றை தூக்கி நிறுத்துவதற்காகவே அவதாரங்கள் எடுக்கின்றான். யதுகுலம் விழுந்து விட்டது, அதை தூக்கி நிறுத்துவதற்காகவே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். இப்பொழுது பூமி பிராட்டி விழுந்து விட்டாள், அவளை தூக்கி நிறுத்துவதற்காகவே வராக அவதாரம் எடுக்கிறார் எம்பெருமான். இந்த வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை மீட்டு எடுத்து மேலே வருகிறார். இந்த வராக அவதாரமாகப்பட்டது மிக உயர்ந்ததான ஒரு அவதாரம். எப்படிப்பட்ட உயர்ந்ததான ஒரு அவதாரம் என்றால், சிரசையும் திருவடியையும் காணவே முடியாதபடி பிரம்மத்தையும் அண்டத்தையும் தனது மயிர் கால் அதில் நிறுத்தும் அளவிற்கு இந்த உருவமாகப்பட்டது மிக பிரம்மாண்டமான ஒரு அவதாரமாக இருந்தது. இந்த பிரம்மாண்டமான வராக அவதாரத்தின் திருவடிகளில் போட்டிருக்கக்கூடியதான அந்த தண்டை எனும் ஆபரணத்தில் கணகணவென்று சப்திப்பதற்காக மேருவையும் இமாச்சல மலையையும் இரண்டையுமாக பரல்களாக அந்த தண்டைக்குள் போடப்பட்டிருந்தது. ஆக மேருமலை எவ்வளவு உயர்ந்தது, ஒசரமானது, இமயமலையும் அதுபோல் எவ்வளவு ஒசரமானது. இந்த இரண்டு மலைகளையும் சிறு பரல்களாக்கி அந்த தண்டைக்குள் போட்டு அந்த தண்டையை அணிவித்திருக்க கூடியதான இந்த எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு பெருசு. ஆக அவ்வளவு உயர்ந்ததான ஒரு அவதாரம் இந்த வராக அவதாரம். பூமி பிராட்டி இரண்யாட்சகனை அழித்து பூமி பிராட்டியை மீட்டு எடுத்து மேலே வருகிறாள். அப்படியும் பூமி பிராட்டிக்கு நடுக்கம் தீரவில்லை. தனது இடது தோள்களில் அணைத்துக் கொண்டு, இடது கையினால் அணைத்துக் கொண்டு, இடது மாறு மீது சாய்த்து கொண்டு, வலது கையினால் தட்டி கொண்டே, அம்மா, நான் தான் உன்னை காப்பாற்றி விட்டேனே, இன்னும் ஏன் உனக்கு நடுக்கம் தீரவில்லை என்று கேட்கும் பொழுது பூமி பிராட்டி சொல்கிறாளாம், எனது நடுக்கம் எல்லாம் என்னை பற்றி இல்லை சுவாமி, நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் எனது குழந்தைகள் இது போல் எத்தனை அசுரர்களிடம் சிக்கி தவிக்கிறார்கள், அவர்களை யார் மீட்டெடுப்பது என்று வருத்தப்படுகிறாளாம். அப்பொழுது வராகமூர்த்தி சொல்கிறேன், நான் தான் இதிகாச புராணங்கள் கொடுத்திருக்கிறேனே, அதை படிக்க வேண்டியதுதானே, அதை படித்து மோட்சத்துக்கு வர வேண்டியதுதானே என்று சொல்கிறாளாம். அதற்கு பிராட்டி சொல்கிறாள், என் குழந்தைகளுக்கு அதை படிப்பதற்கு நேரம் பத்தாது என்று சொல்ல, அப்பொழுது வராகமூர்த்தி, வேதங்கள் கொடுத்திருக்கிறேன், 4 வேதங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறாராம். கலியுகத்தில் எனது குழந்தைகள் ஓடுவதற்கே நேரம் பத்தாது, இதில் இதிகாச புராணங்கள் எங்கிருந்து படிப்பது, வேதத்தை எங்கிருந்து கற்பது, 4000 திவ்ய பிரபந்தங்களை எங்கிருந்து சொல்வது, அதற்கு உபாயமாக எனது குழந்தைகள் மோட்சத்தை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று தாயார் சொல்ல, அப்பொழுது உபதேசம் செய்கிறார் வராகமூர்த்தி பூமி பிராட்டிக்கு. நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், அதை நீ மக்களுக்கு சொல்லு என்று சொல்கிறாராம். அப்படி சொல்லும் பொழுது, எந்த காலத்தில் நான் இதை சொல்வது என்று பூமி பிராட்டி கேட்க, உனக்கு எந்த நேரம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது நீயே அவதரித்து இதை மக்களிடம் கொண்டு சேர் என்று சொல்கிறார். அப்படி என்னதான் அவர் பூமி பிராட்டி காதில் சொன்னார் என்று சொன்னால், வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது அப்படின்னு இந்த முக்கரணங்களால் என்னை யார் ஆசிரியிக்கிறார்களோ
அவர்களுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கின்றேன் என்று சொல்கிறாராம். வாயினால் பாடி பகவன் நாமாவை வாயினால் பாட வேண்டும். தூமலர் தூவி தொழுது கையில என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அதை எனது திருவடியில் சேர்க்க சொல். மனதினால் சிந்தித்து எந்த சலனமும் இல்லாமல் தூய்மையாக மனதினால் சிந்தித்து என்னை அவர்கள் மனதில் நினைக்க சொல். எனது நாமாக்களை அவர்களது வாயினால் பாடச் சொல். எந்த புஷ்பமும் கிடைக்கவில்லை என்றால் 2 கரங்களை குவித்து எனது திருவடியை வணங்கச் சொல். அவர்களுக்கு நான் மோட்சம் எனும் பறையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் வராக பெருமாள். பூமி பிராட்டியும் தனது நடுக்கம் தீர நம்மை எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் உலக மக்கள் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு தான் பற்பல அவதாரங்கள் எடுத்தான். அது போதாது என்று தனது பஞ்ச ஆயுதங்களையும் ஆழ்வார்களாக படைத்து அவர்களையும் பாசுரங்கள் மூலம் உலக மக்களுக்கு உஜ்ஜீவிக்கும் வழியை அருளி செய்து வரச் செய்தான். அப்பொழுதும் உலக மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. என்ன செய்வது என்று புரியாது தனது பட்டத்து மகரிஷி யாரையாவது ஒருவரை அவதரித்து உலக மக்களுக்கு எடுத்துரைக்க செய்ய வேண்டும் என்று தனது பட்டத்து மகரிஷிகளிடம் கேட்க அதில் பூமி பிராட்டி தான் போய் அவதரிப்பதாக சொல்கிறார். ஆக பூமி பிராட்டி பூலோகத்தில் அவதரித்து வராக அவதாரத்தில் தனக்கு எம்பெருமான் உபதேசித்தவற்றை உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இதுதான் சரியான காலம் என்று தெரிந்து கொண்டு தான் பூலோகத்தில் அவதரிக்க ஆசை கொள்கிறார். பெரிய ஆழ்வார் என்று ஒரு ஆழ்வார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நன்கு வேதம் கற்றறிந்த பெரியவர்கள் அநேகம் பேர் வாசித்து வந்தவர்கள் அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்றனர். அங்கு இந்த பெரிய ஆழ்வார் சொந்தமாக ஒரு தோட்டம் அமைத்து அதில் துளசி புஷ்பங்கள் போன்றவற்றை வளர்த்து தனது திருக்கரங்களால் அதை பறித்து எம்பெருமானுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்து வந்திருந்தார். அவர் அந்த தோட்டத்தை சுற்றி வளரக்கூடியதான புல் பூண்டு தேவையில்லாத செடிகளை தானே களை எடுத்து தனது கைகளால் பாத்தி கட்டி தனது கைகளால் நீர் பாய்ச்சி தானே அந்த செடியை பாதுகாத்து வளர்த்து வந்திருந்தார். அவ்வாறு ஒரு நாள் அவர் நீராடி விட்டு அந்த தோட்டத்திற்கு புஷ்பத்தை பறிப்பதற்காக சென்று கொண்டிருக்க அவர் கண் முன்னே பூமி பிளந்து அதிலிருந்து ஒரு ஒளி போன்று எழும்பி ஒரு குழந்தை குவ 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 என அழுகிறதாம். ஆகா, இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, ஏன் அழுகிறது என்று சுற்றி முற்றி பார்க்கிறார். யாரும் இல்லை. அவருக்கு குழந்தை இல்லாததால் எம்பெருமானே அவருக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்திருப்பதாக அந்த குழந்தையை எடுத்து, அழாதம்மா குழந்தை அழாத, உனக்கு என்ன வேணும், பசிக்கிறதா அப்படின்னு வயத்துக்கு பால் கொடுத்து சமாதானம் செய்தும் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லையே, கிருஷ்ணா இந்த குழந்தை ஏன் அழறதுன்னு தெரியலையேன்னு பகவன் நாமாவை பாட அந்த குழந்தை அழுகைய நிறுத்தறதாம். மறுபடியும் அழுகைய நிறுத்திட்டேன்ட்டு அவர் சாதாரணமா பேச அந்த குழந்தை மறுபடியும் அழகிறது. மறுபடியும் பகவன் நாமாவை சொல்ல அந்த குழந்தை அழுகையை நிறுத்துகிறது. ஆக இந்த குழந்தைக்கு பகவன் நாமா மட்டும்தான் பிடித்திருக்கிறது என்று அன்று முதல் பாலும் பருப்பும் ஊட்டி வளர்க்கவில்லை. பாலும் பருப்புமாக பகவன் நாமாக்களையே சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அந்த குழந்தை பெண் குழந்தை. துளசி செடிகளின் வேர்களில் கிடைத்ததனால் கோதா எனும் பெயரை இட்டு ஆசையாக அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு அன்னமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். இவளுக்கு கிருஷ்ண கதையை கேட்டு கேட்டு கண்ணனின் மீதே காதலும் கனிரசமுமாக வளர்ந்து வருகிறார். கண்ணனையே களிமணம் புரிய வேண்டும் என்று ஆசை கொள்கிறாள். இவள் பிறந்ததோ கலியுகத்தில், கிருஷ்ணன் பிறந்ததோ துவாபர யுகத்தில். இவள் இருப்பதோ தென் தேசமான பாண்டிய நாடான மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆனால் கிருஷ்ணன் பிறந்ததோ வேறு ஒரு யுகம். வடதேசத்தில் வடமதுரா எனும் இடத்தில் கிருஷ்ணன் பிறந்தது. அங்கு யமுனை ஓடுகிறாள். இங்கு திருமுக்குளம் என்று அந்த முக்குளம் ஓடுகிறது. இந்த ஆண்டாள் ஆகப்பட்டவள் எவ்வாறு கண்ணனை திருமணம் செய்ய முடியும், அதற்கு என்னதான் வழி என்பதை நாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்பு இன்றைய பாசுரத்தை
நாம் அனுசந்திப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுமீர் போதுமினோ நீரிழையீர், நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வ சீரோமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சீரோமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ படைந்தலோரெம்பவாய், பாரோர் புகழ படைந்தலோரெம்பவாய், மார்கழி திங்கள். ஆண்டாள் நோன்பு நூற்கலாம் என்று நினைக்கும் பொழுதே நாளே நல்ல நாளாக அமைந்ததாம். மார்கழி திங்கள் மாதத்தில் நான் மார்கழி ஆகிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிறான். அதுபோல் அவள் இன்று நாம் நோன்பு நூற்க ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கும் நேரம் மறுநாள் பொழுது விடியும் பொழுது மார்கழி மாதமாக அமைந்ததாம். ஆக தனது தோழியர் அனைவரையும் அழைத்து தான் நோன்பு நூற்கலாம் என்று சொல்கிறாள். ஆக முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக ஆண்டாள் இடுகிறாள். அவதாரிகை என்றால் ஒரு குளத்தில் நாம் நீராடச் செல்லும் பொழுது அந்த குளம் எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று காலை விட்டு பார்த்து அதன் பின்பு படிப்படியாக இறங்குவோம் அல்லவா? அதுபோல் ஆண்டாள் முதல் 5 பாசுரங்களை படிப்படியாக நாம் யாரை நோக்கி நோன்பு இருக்க போகிறோம், அந்த நோன்பு இருக்கக்கூடியவர் யார், அவரது லீலா வினோதங்கள் தான் என்ன என்பதை இந்த 5 பாசுரங்களில் சொல்கிறாள். அவளது தோழிகள் அனைவரும் நோன்பு நூற்கலாம் என்று சொல்கிறாளே ஆண்டாள். ஆக நாம் நோன்பு யாரை நோக்கி நூற்க போகிறோம், எதற்காக நூற்க போகிறோம் என்று கேட்கின்றனர். அதற்கு ஆண்டாள், நாம் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கித்தான் நோன்பு நூற்க போகின்றோம். அந்த நோன்பு நூற்பதற்கான காரணம் நாம் பறை அவனிடம் கேட்க போகிறோம் என்று சொல்கிறாளாம். பறை கேட்க போகிறோமா? அப்படி என்றால் அந்த பறை என்று சொல்வோமே வாத்தியம், அந்த வாத்தியத்தையா கேட்க போகிறோம் என்று சொல்ல ஆண்டாள், அடி பைத்தியங்களா, நாம் இத்தனை நாள் நோன்பு இருந்து விட்டு அந்த வாத்தியத்தை தானா கேட்க போகின்றோம்? இதில் பறை என்று சொன்னால் மோட்சம் என்று அர்த்தம். எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும், மறுபிறவி இல்லாத மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் பகவானை வேண்டி நோன்பு இருக்க போகிறோம் என்று சொல்கிறாளாம். ஆக நாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே நாளே நல்ல நாளாக அமைந்ததாம். மதி நிறைந்த பௌர்ணமி நாளாக அமைந்ததாம். நீராட போகும் பொழுது வெளிச்சம் வேண்டும் அல்லவா? ஆக அதற்கு பௌர்ணமி நல்ல நாளாக வெளிச்சம் இருக்கக்கூடியதான ஒரு நாளாக அமைந்தது. நாம் யாரை நோக்கி தெரியுமா நோன்பு இருக்க போகிறோம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் கையில் கூர்மையான வேலை வைத்துக் கொண்டு நாட்டு மக்களையும் கண்ணனையும் காவல் காத்து வருகின்ற நந்தகோபன், அவனது குமாரனான ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி நோன்பு இருக்க போகிறோம். அந்த கிருஷ்ணனின் அம்மா யார் தெரியுமா? ஏறார்ந்த கண்ணி, அழகிய கண்களை உடைய யசோதை பிராட்டி தான் அந்த கிருஷ்ணனின் அம்மா. அதாவது கிருஷ்ணன் இளம் சிங்கத்தை போன்று இருப்பானாம் கிருஷ்ணன். ஆக
அந்த யசோதையின் இளம் சிங்கமான கார்மேனி செங்கன், கார்மேனியை போன்ற கண்களை உடையவன். அதாவது 2 கண்கள். கார்மேனி என்றால் கருமையான மேனியை உடையவன். செங்கண் சிவந்த விழிகளை உடையவன். கதிர் மதியம், ஒரு கண்கள் கதிரை போலவும் ஒரு கண்கள் மதி சூரியனை போலவும், சந்திரன் சூரியனை போன்ற கண்களை உடையவன். அவனை நோக்கி நாம் நோன்பு இருக்க போகிறோம். அவன் யார் தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணன். அவனை நோக்கி நாம் நோன்பு இருந்தோம் என்று சொன்னால் பறை என்று சொல்லக்கூடியதான மோட்சத்தை அவன் நமக்கு நிச்சயமாக அளிப்பான் என்று ஆண்டாள் சொல்ல, அடுத்த நாள் அனைவருமே நோன்பு நூக்கலாம் என்று முடிவெடுத்து நோன்பு நூற்பதற்கு உண்டான ஆயத்த வேலைகளை ஆரம்பிக்கின்றனராம். அடுத்ததாக நாளை 2வது பாசுரத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்று முதல் பாசுரத்தின் அர்த்தங்களை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். வணக்கம்.